அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். ஆதித்தமிழர் தற்காப்பு கலைக்கோயில் மையத்துடைய ஆசான் பக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆசான் மூத்த ஆசான் சிலம்பாசிரியர், பல திறமைகளை தன்னைக்கே உடைய ஒரு ஆசான். அவர் சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா உங்கள் பேர், முகவரி பற்றி? என் பேர் செங்கோட்டையன், வினோபநகர் ஊர், பொங்கர்வளை கிராமம். சின்னப்பத்தார்கிட்ட இருந்து அவருடைய மாணவர் வழியாக கற்றுக்கிட்டீங்க? ஆமாம், அந்த அவரோட மாணவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் அவர் ஒரு 1.5 வருஷம் தனியாக ஒரு ஆள், ஒரே ஆள் தான் நானும் அந்த ஆள்கிட்ட கற்றுட்டேன். என்ன பாடமுறைகள் கற்றுக்கிட்டீங்க? பாடமுறைன்னா எனக்கு சொல்ல தெரியல. சிலம்பத்தை நிறைய நாகம்பதினாறு, குறவஞ்சி அப்படின்னு நிறைய சொல்கிறாங்கல்ல. குறவஞ்சி பேச்சு வழக்கில் நீங்கள் என்ன வட்டார மொழியில் என்ன பேர் சொல்லுவீங்க? எப்படி? வட்டார மொழியில் உங்கள் ஊர் பகுதி பேர் இருக்குங்களா? ஆமாம் ஆமாம். அது என்ன, சிலம்பாட்டம் சொல்லுவீங்களா பொதுவாக, இல்லை வேறு? சிலம்பம், குச்சி விளையாட்டு, குச்சி விளையாட்டு சொல்லுவோம். அப்புறம் அது வந்து நாளாக அப்படியே குறையிறதுக்கு ஆரம்பிச்சிது. என்ன காரணம்? அப்படின்னா வயசாகிட்டு இருக்குது, குடும்ப பயிற்சிக்காக குறைய ஆரம்பிச்சுது. குடும்பம் வந்து பெருசாகிட்டு இருக்கிற போது நம்மளுக்கு அங்கே போய் அதை பண்ண முடியல. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தாண்ட முடியல. ஆர்வமெல்லாம் இருந்தது நிறையா. போட்டி விளையாட்டில் கலந்துக்கிட்ட அனுபவம்? போட்டி விளையாட்டில் ஒரு ஏதாவது அனுபவம் கொஞ்சம் பகிரங்களா, தெரிஞ்சுக்கிறோம். குளப்பல் ஊருன்ட்டு ஒரு ஊர் இருக்குது. தவிர வேறு என்ன உங்களுக்கு தனித்துவமான கலைகள் தெரியும்? இல்லை, பேரப்புள்ள சொன்னார் கோழியில் கெட்டிக்காரு அப்படின்னு, சண்டை சேவல் கட்டில். கோயிலில் வந்து கோழியில் வந்து கோழிச்சேவல் சண்டைக்கு போவேன். அது வளர்ப்பு முறையாக தனித்துவமான வளர்ப்பு. ஆமாம் ஆமாம். என்ன பண்ணுவீங்க? கோழி குஞ்சா வந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ சைஸ் வந்த ஒன்றால். அப்புறம் அதுக்கு தனி தனி கம்பு, ராகி, தேங்காய், கடலக்கொட்டை, இந்த மாதிரியெல்லாம் தீனி வச்சு நல்லா வளர்த்தி ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆன கோழியெல்லாம் நல்ல போட்டியில் நிறைய கெட்டிக்காரன் சொன்னார். சேவச்சட்டையில் நான் தான் தம்பி ஃபஸ்ட்டு. கோழி அதில் பரிசு வாங்கின அனுபவம் இருக்குங்களா? அதுல ஒன்றும் பரிசெல்லாம் கிடையாது. நம்ம கோழி வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அவங்க கோழி ஜெயிச்சுட்டா அவங்க கோழி வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அந்த கோழி எந்த கோழி தோல்வி அடையுதோ அந்த கோழி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவீங்க? எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சுருவீங்க? ஆமாம், குழம்பு. அது அடுத்த சண்டைக்கு தயார் பண்ண மாட்டீங்க? மறுபடியும் நம்ம கோழி இருக்குதுல்ல, நம்ம சேவல்றது ஜெயிச்சிருவோம். வேறு என்ன விவசாயம்? பெரிய நில பரப்பாக இருக்குது. என்ன விவசாயம் என்ன பண்ணுறீங்க? விவசாயம் வாழை, வெங்காயம், முதல் இது மாதிரி தான் பண்ணிட்டு. இது கோழி சேவல் இல்லாமல், சிலம்பம் இல்லாமல் மற்ற நேரங்களில் இந்த விவசாயம் தான். விவசாயம் தான் தொழில் வந்து விவசாயம் தான், வேறு வகையில் ஒன்றும் கிடையாது. அப்புறம் குடும்பம் வந்து பெருசு ஆக அப்புறம் அந்த கலையுமே அப்படியே சேவல் பிச்சை போகிறதுன்னு விட்டுட்டேன். இப்போ உங்களால் செய்ய முடியுங்களா? அது சிலம்பம் பண்ணலாம் கிளம்பி கொஞ்சம் கை வலி, கையில் வச்சு இதாகி கை குச்சி பிடிச்சி வீச முடியாது. கம்பு விளையாட்டு மட்டும் தான் கற்றுக்கிட்டீங்க? இந்த கைமுறை போருக்கு அந்த அளவு இல்லைங்க. நான் சிலம்பம் குச்சி வீசுவேன், தடுப்பேன், தடுக்கிறதுக்கு வந்து அடிக்கிறதுக்கு வந்து தடுத்துருவேன், அப்புறம் அடித்து போடுவேன். சிலம்பத்தில் ஒரு சூட்சம் இருக்கும்ல, சூட்சம் சொல்லிக் கொடுக்கும்போது இப்படிலாம் செய்யணும், பேசிட்டு இருக்கும்போது சொன்னாப்புல திரிசூலம் மாதிரி சூட்சமாக இருக்கும். அந்த திரிசூலத்தில் ஏறி திரிசூலம் மாதிரி இறங்கிட்டோம்னே எது நிற்க முடியாது அப்படின்ற மாதிரி விரும்ப பேசிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி கால்மானங்கள் இருக்குங்களா? எப்படி அதுமாதிரி காலடி வரிசை இருக்கா? ஏதாவது சில சொல்லுங்களேன். அது இப்போ வந்து மடக்க முடியல கால். அதுதான் தம்பியை நான் காட்டுவேன். சொல்லுங்க. அதாவது வந்து சூளம் போட்டு ஏறதுன்னா திரிசூலம் இல்லை, அந்த மாதிரி காலடி வரிசை என்னென்ன பெயர்கள் இருக்குன்னு கேட்குறேன். பேர் வந்து 4 வீடு கட்டி ஏறுறதா. அது மேலே சூளத்தில் மேலே போய் கீழே இறங்கி மறுபடியும் மேலே போய் கீழே வந்து கடைசி கீழே வரும்போது எல்லாம் நிற்க முடியாது. எல்லா வீச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது எத்தனை இருக்குது அத்தனை வீசிட்டு கீழே கீழே இறங்கிட்டு அப்புறம் மறுபடியும் வீச முடியாது, நம்மளுக்கு மூச்சு நிற்காது. ஒருவேளை அடிப்பட்டால் நீங்கள் என்ன வைத்திய முறை பண்ணுவீங்க? கம்பில் அடிப்படுது மாணவர்களுக்கு, இல்லை உங்களுக்கு அடிப்படுதுன்னா என்ன மாதிரி மருத்துவம் செய்வீங்க? அப்போல்லாம் வந்து ஆயில்மெண்ட்டுன்னு ஒன்று வாங்கி போடுறது, அவ்வளோ நாட்டு வைத்தியம் மாதிரி. நல்லது. வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை தம்பி. நான் எப்படி தெரிஞ்சது அவ்வளோதான். இல்லை, எல்லாருமே ஒரு தன்னடக்கமாக சொல்கிறது தான். 4 விஷயம் தெரியும் சொல்லுவாங்க. அது 40,000 விஷயத்துக்கு சமமானது. சரி, ஏதாவது ஒரு சில உட்காந்து செய்ய முடியுமா, சுற்ற முடியுமா? சுற்றுற அளவுக்கு இல்லைங்க. அன்றைக்கே சுற்றி போட்டு அந்த நைட்டு அங்கே 1 வாரம் இருக்குமா தம்பி? 1 வாரத்துக்கு முன்னால் வந்து தம்பி அது ஒரு சலான் வரிசை காட்டுங்க அப்படின்னா. எத்தனை சலான் வரிசை செய்வீங்க தம்பி? மொத்தமாக 4 தான் எனக்கு தெரியும். 4 தான் தெரியும். அல்லாமல் வந்து எனக்கு கூட கணக்கில் தெரியும்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 அடிமுறை கணக்கில். அடிமுறையிலலாம் நாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க. நாமளாக பெருக்கிறத அடிமுறையெல்லாம் வந்து இவ்வளவு தான். கட்டுமுறையில் என்ன சிறப்பான
கட்டும்போது நீங்கள் எப்படி வரீங்க அப்படி நம்ம கட்டிக்கலாம். அது ஏதாவது ஒரு சில பேர்கள் தான் இருக்குங்களா? பேரெல்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் ஒவ்வொன்றும் மறந்து போச்சு. எல்லாமே பேர் இருக்குது. பேர் தம்பிகிட்டே சொல்கிற போது நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது தம்பி, அந்த பேரை வந்து நீ சொல்லிட்டு தான் இருக்கோம். நான் சொன்னால் தானே தெரியுங்க. நான் சொல்லிக் கொடுக்குற பேர் நாளோட மறந்து போயிடும். நாளோட மறந்து போயிடும். எனக்கு மறந்து போச்சு. நான் ஞாபகமாக மறந்து இப்போ கொஞ்சம் குறையுது. சரி, இப்போ கற்றுக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ கற்றுக்கூடிய நீங்கள் கற்றுக்கிட்டீங்க ஒரு காலத்தில், ஆமாம் பணியமாக குடும்ப காரணமாக அதை விட்டு வந்துட்டீங்க. ஆமாம். இப்போ உங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழல் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க, மாணவர்களுக்கு உருவாக்கிட்டீங்க. ஆமாம் ஆமாம். இனி வரக்கூடிய மாணவர்கள் என்ன அவங்க தப்பு பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன உங்களுக்கு சொல்ல வரீங்க? இப்போ என்ன மாதிரி மாணவர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதாவது வந்து ஒரு குரு வந்து சொல்லிக் கொடுக்குறாருன்னா நம்ம அந்த குருவுக்கு ரொம்ப பணிவாக இருக்கணும். கொஞ்சம் பணிவாக இருந்தால் பணிவு இருக்கணும். குருவுக்கு வந்து ரொம்ப பணிவாக இருக்கணும். அப்போ தான் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு எதுவாக இருக்கும். அது விட்டு போட்டு ஒரு 2 ஒன்று தெரிஞ்சதை வந்து குருக்கிட்டே வந்து காட்டுறதுக்கு வந்தாங்கன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. குருவுக்கு 2 ஒன்று தெரியும், அப்புறம் விட்டாங்கன்னா கை மொழிகளெல்லாம் பேசிட்டு போயிடும். குச்சியில் இறக்கி விட்டிங்கன்னு வைங்க, மொழியெல்லாம் நொறுங்கி போயிடும். அப்புறம் கீழே அடிக்கணும்னு நினச்சி மொழியில் அடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் வாத்தியார். குருவுக்கு மீறின சிஷியன் தானே என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அடிக்கத்தானே பார்ப்பீங்க. ஆமாம். அது மாதிரி வந்து குருவுக்கு மீறின சிஷியனெல்லாம் இருக்கவே கூடாது. எப்போ இருக்கிற எந்த காலத்துலையுமே இப்படி தான் இருக்கணும். ஒரு பணிவாக இருக்கணும். பணிவாக இருந்து குருவை வந்து மதிக்கணும்.